தன்னுடைய ஊழல் ஊற்றுக்கு சரியான இடம் திமுக தான் என்று முடிவு செய்து 2018 ஊழலுடன் ஊழலாக ஐக்கியமானவர்தான் இன்றைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் பல பிரிவுகளின் கீழ் கொலை முயற்சி, மோசடி, அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளையே திமுக குண்டர்களை விட்டு தாக்கியது என 30க்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகள், அரசாங்க வேலைக்கு பணம் வாங்கி மோசடி, டாஸ்மாக் கொள்முதலில் 1000 கோடி ரூபாய் ஊழல், மின்வாரியத்தில் 400 கோடி ரூபாய் டிரான்ஸ்பார்மர் ஊழல், காவிரி ஆற்று மணலை கொள்ளையடிக்க மாஃபியாக்களுக்கு ஆதரவாக இருப்பது என திமுகவின் ரத்தத்தில் ஊறிய அதே ஊழல் கலாச்சாரம் இவரிடமும் அப்படியே ஒட்டியுள்ளது. அதிகார போதையில் மக்களின் உயிரை பொருட்படுத்தாத இவரது நிர்வாக தோல்வியால் செப்டம்பர் 2025 கரூரில் நடைபெற்ற அரசியல் பொதுக்கூட்டத்தில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி ஏற்பட்ட நெரிசலில் 41 அப்பாவி உயிர்கள் பலியாகின. இந்த மரணங்களுக்கும் இவரது அலட்சியமும் நிர்வாக சீர்கேடுமே முக்கிய காரணம். நிலத்தடி நீரை சூறையாடும் மணல் கொள்ளை, சாயக்கழிவால் பாழாகும் அமராவதி ஆறு, நலிவடையும் நெசவு தொழில் என மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழித்துவிட்டு இன்று மீண்டும் அமைச்சராக வலம் வரும் இத்தகைய ஊழல்வாதிகளும் அவர்களுக்கு துணை போகும் திமுக அரசும் நமக்கு தேவையா? மக்களே, சிந்தித்துப் பாருங்கள்.